தீபாவளியை முன்னிட்டு சென்னை தீவுத்திடலில் 11வது ஆண்டாக பட்டாசு விற்பனை தொடங்கியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் வீரகுமார். வருகிற 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை தீவுத்திடலில் தீபாவளி பண்டிகைக்கான பட்டாசு விற்பனை இன்று முதல் தொடங்கி இருக்கிறது. இந்த ஆண்டு 11வது ஆண்டாக இந்த பட்டாசு பஜார் விற்பனை என்பது தொடங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 30 கடைகள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு கடையிலுமே பலத்த பாதுகாப்போடு இந்த விற்பனை என்பது இன்று முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வருடம் சிவகாசி, விருதுநகர் போன்ற பட்டாசு கொள்முதல் செய்யக்கூடிய இடங்களில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்பே இந்த பகுதிகளில் கடைகள் அமைக்கப்பட்டு அதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில இன்று முதல் இந்த விற்பனை என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த ஆண்டு 20 கோடி வரையில் இந்த கடைகளில் விற்பனை நடக்கும் என தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தீபாவளி வரையிலுமே கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. புதுவிதமான பட்டாசுகளும் இந்த ஆண்டு கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். நம்ம பார்த்தாலே தெரியும், குழந்தைகள் சாப்பிடக்கூடிய சாக்லேட் வடிவிலான பட்டாசு, விளையாடக்கூடிய கார் வடிவிலான பட்டாசு, அதே போல பாம்ல நம்ம கேரம் செஸ் விளையாடக்கூடிய வடிவமைப்புல நம்ம பாம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஷோவர், லைட் ஷோவர் காட்டக்கூடிய வகையில பட்டாசு, அதே மாதிரி கம்பி மத்தாப்புலயே கொஞ்சம் விதவிதமா இருக்கக்கூடிய வகையில பட்டாசு எனவும், அதே போல ரேஞ்ச் கோலின்னு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வடிவிலான ஒரு பட்டாசு என விதவிதமா இந்த ஆண்டு சிறுவர்கள், குழந்தைகளை கவரக்கூடிய வகையில பட்டாசுகள் அறிமுகப்படுத்தப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பட்டாசு விற்பனையாளர்கள் நம்மோடு இருக்காங்க. அவர்கள்ட்ட இந்த ஆண்டு எப்படி விற்பனை இருக்க போகிறது என்பதை பத்தி கேட்கலாம். சார் வணக்கம் சார். 11வது ஆண்டா இந்த பட்டாசு விற்பனை தொடங்கி இருக்கிறது. இந்த ஆண்டு நம்ம விற்பனை எப்படி எதிர்பார்க்கிறோம்? இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பா இருக்கும்னு எல்லாம் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா பொதுமக்களுடைய ஆர்வம் இப்ப குழந்தைகளுடைய ஆர்வம், பொதுமக்களுடைய ஆர்வமும், எல்லா மதத்தினருடைய ஆர்வமும் இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால இந்த வருஷம் தீபாவளி ஒரு சிறப்பான தீபாவளியா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். இந்த கிஃப்ட் பாக்ஸை பொறுத்தவரையில எத்தனை ரூபாயிலிருந்து எவ்வளவு ரூபாய் வரை அதிகபட்சமா இருக்கு? ஒரு 350 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் வரைக்கும் இருக்குது கிஃப்ட் பாக்ஸ். ஒரு குடும்பம் இங்க ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய குடும்பம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வெடி பாக்ஸ் இல்ல வெடி வாங்கணும்னா எவ்வளவு குறைந்தபட்சம் ஆகும்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு சராசரி குடும்பம் 3000 ரூபாய் 3500 ரூபாயில ஒரு சின்ன ஃபேமிலி வாங்கிக்கலாம். குறிப்பா அந்த தீவுத்திடல்ல பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி சார் செஞ்சிருக்கிறோம் பட்டாசுகளுக்கு? அதாவது இங்க எப்பவுமே ஃபயர் சர்வீஸினுடைய அந்த வண்டிகள் 2 வண்டி எப்பவுமே ஸ்டாண்ட் பை 24 ஹவர்ஸ் இருக்கும். அது மாதிரி போலீஸுக்கு 24 ஹவர்ஸ் பூத் போட்டு கொடுத்துருக்கோம். அவங்களும் செக்யூரிட்டி இருக்காங்க. நாங்க பர்சனல் செக்யூரிட்டி ஒரு 20 பேர் போட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாத ஒவ்வொரு கடைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு. பொதுமக்களுக்கு 2 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம் வந்து போற பொதுமக்களுக்காக. அந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரிகாஷனா தான் இருக்கிறோம். தீபாவளி என்றாலே பட்டாசு என்ற நினைப்பு தான் சிறியவர் முதல் பெரியவர் வரை முதலில் வரக்கூடிய ஒரு நினைப்பாக இருக்கும். அந்த வகையில இந்த ஆண்டுக்கான தீபாவளிக்கான தீவுத்திடல்ல பட்டாசு விற்பனை என்பது இன்று முதல் தொடங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 20 கோடி வரை இந்த ஆண்டு விற்பனை செய்யப்படும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டு விற்பனைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் வீரகுமார்.